ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிஎம் அகாடமி. ஸோ இன்னைக்கு நாம ஒரு புது ஜேர்னியை ஆரம்பிக்க போறோம், ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க போறோம். ஸோ டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட், ஓகேவா? டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட் இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம எடிஎம் அகாடமியில் பிரத்யேகமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னோட பேர் ஆதிகேசவன். நான் யூஜிசி நெட் 3 times குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நான் தான் உங்களுடைய லா மென்டாரா இருக்க போறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு என்ன தீம் வச்சிருக்கோம்னா, ஒன் ஸ்டோன் டூ பேர்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன் செட் எக்ஸாம் அண்ட் யூஜிசி நெட் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரேரான இயர். அரிய வருஷம். ஏன் இது வந்து ஒரு ரேரான இயர்னு சொல்றேன்னா, டிஎன் செட் எக்ஸாம் ரேர்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஜிசி நெட் எக்ஸாம் மாதிரி ரெகுலரா கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன் செட் எக்ஸாம் வந்து ஒரு 3 years ஒரு தடவை, 4 years ஒரு தடவை அப்படிதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஎன் செட் எக்ஸாம் இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இயர் நம்ம டிஎன் செட் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து டிஆர்பியோட ஆனுவல் பிளானர்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. தே ஹவ் கிவன் இட். ஆனுவல் பிளானர்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டிஎன் செட் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு, செப்டம்பர் மாசம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ எப்ப வேணாலும் நம்ம வந்து நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் யூஜிசி நெட் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு தெரியும். எப்பவுமே யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து ஜூன் சைக்கிள், டிசம்பர் சைக்கிள், வருஷத்துக்கு 2 தடவை கரெக்டா நடத்தி முடிச்சிருவாங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எடிஎம் அகாடமி கண்டக்ட் பண்ண போற கோர்சஸ்க்கான ஓரியன்டேஷனை பார்க்க போறோம். ஸோ நம்ம எடிஎம் அகாடமில என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுல எப்படி சேரலாம், என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம இந்த கோர்சஸை ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்சஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எல்லா டீடைல்ஸையும் பார்க்க போறோம். பிளஸ் நம்மளுடைய டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன் செட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். டிஎன் செட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, அப்போ நெட் என்னது அப்படின்னா, நெட் வந்து நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ நெட்டுடைய ஃபுல் ஃபார்ம், யூஜிசி நெட்டுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். செட்டுக்கு வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெட் கிளியர் பண்றது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து நெட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நெட்ல வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மேக்சிமம் இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தில தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியான எக்ஸாம். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் நீங்க நெட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா செட் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஓகே, இப்போ செட் ஈஸியான எக்ஸாம்னா அதோட எலிஜிபிலிட்டி என்ன, அப்பியர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதான் முதல்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். யூ மஸ்ட் பொசஸ் அ மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் இன் யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதாவது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வேணும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல. அங்கதான் வந்து நெட் நம்ம பர்சீவ் பண்ணிருக்க போறோம். மினிமம் எவ்வளவு மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் வேணும். அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு 50% மார்க் இருக்கணும். நம்மளுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி, அதாவது நம்மளுடைய முதுகலை பட்டத்துல 55% வந்து ஜென்ரல் கேட்டகரி வாங்கியிருக்கணும். மற்ற கேட்டகரிஸ்ல 50% மார்க் வாங்கியிருக்கணும். அப்பியரிங் கேண்டிடேட்ஸும் வந்து எழுதலாம். ஓகேவா? அப்பியரிங் கேண்டிடேட்ஸ், அதாவது எல்எல்எம் படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஸோ நம்ம லாவை பொறுத்த வரைக்கும் எல்எல்எம் படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸும் வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம். ஆனா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, செட் ரிசல்ட் என்னைக்கு டிக்ளேர் ஆகுதோ அந்த டேட்ல இருந்து 2 வருஷத்துக்குள்ள மாஸ்டர்ஸ் டிகிரியை முடிக்கணும். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. அண்ட் ஏஜ் லிமிட்டுக்கு வந்து தெர் இஸ் நோ மினிமம் ஆர் அப்பர் ஏஜ் லிமிட் டு அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ எந்த ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன் செட் லாவோட பேப்பர் 2 சிலபஸ் நம்ம பார்க்கலாம். டிஎன் செட் லாவோட பேப்பர் 2 சிலபஸ், யூஜிசி நெட் சிலபஸ்க்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அதே சிலபஸ் தான். ஸோ அங்க யூஜிசி நெட்ல என்ன கேட்கறாங்களோ அதே தான் இங்க டிஎன் செட்லயும் கேட்கறாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இருக்கு, பப்ளிக் இன்டர்நேஷனல் லா அண்ட் இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா இருக்கு, லா ஆஃப் கிரைம்ஸ் இருக்கு, அண்ட் லா ஆஃப் டாட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு சில டெமோ கிளாஸஸும் இருக்கு.
சில டாபிக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீச்சிங் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளஸ் டிஎன் செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். டிஎன் செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு கடைசியா நம்ம ஐடியம் அகாடமி ஆஃபர் பண்ற கோர்சஸை பத்தி டீட்டெயில்டா சொல்றேன். ஓகே, தென் கமர்ஷியல் லா இருக்குது, தென் ஃபேமிலி லா இருக்கு, என்விரான்மெண்டல் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா, கம்பேரிட்டிவ் பப்ளிக் லா அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், இது எல்லா லாவும் இருக்கு. சரி, இப்போ இந்த வருஷம் எப்படி டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட்டை கிராக் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் லைன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைம் லைன் மாதிரி உங்ககிட்ட இருந்தா உங்களால ஈஸியா வந்து இந்த எக்ஸாமை பிளான் பண்ணி கிராக் பண்ண முடியும். ஸோ நம்ம கையில எத்தனை நாள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கனெக்ட் பண்ணணும். நம்ம கையில எத்தனை நாள் இருக்கு? இதெல்லாம் பாருங்க, ஜூலை 30th இன்னைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்டு பண்றப்போ 30ஆம் தேதி. ஸோ ஆகஸ்ட் 1 நம்ம கோர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஆகஸ்ட் ஃபுல்லா நீங்க நம்ம கோர்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சிருவீங்க. செப்டம்பர் மாசம் எண்டுல டிஎன் செட் எக்ஸாம் வரும். ஸோ டூ மந்த்ஸ் டைம்ல நீங்க டிஎன் செட்டுக்கு தரவா ரெடி ஆயிடுவீங்க. அந்த டிஎன் செட்டை எழுதி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு அக்டோபர் நவம்பர் இன்னும் 2 மாசம் இருக்கு. ஆல்ரெடி நீங்க செப்டம்பர்லயே 80% சிலபஸா முடிச்சிருப்பீங்க நம்ம கோர்ஸ் மூலமா. டிசம்பர் மாசம் நடக்க போற யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்க ஒரு இன்னும் கொஞ்சம் அடுத்த 2 மாசத்துல ரிவிஷன் பிளஸ் எம்சிக்யூ சால்விங் இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூஜிசி நெட் எக்ஸாமும் கிராக் பண்ணிடலாம். ஸோ நம்ம கோர்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறத நான் கடைசியில சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ யூனிட் ஒன் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு வெறுப்பு இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு புரியாது. ஸோ ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது லாவை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வாட் இஸ் லா? நமக்கு கேள்வி வருதுல, ஒரு சட்டம் அப்படின்னா என்ன, சட்டத்துல என்னென்ன இருக்கணும், ஒய் லா, ஏன் சட்டம் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாவை பத்தி யார் என்ன சொல்லியிருக்கிறா அப்படிங்கிறத நம்ம படிப்போம். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்டின் அப்படின்னு ஒரு ஸ்காலர் இருக்கார். ஆஸ்டின் அப்படின்னு ஒரு ஸ்காலர் இருக்கார், ஒரு இங்கிலீஷ் ஸ்காலர். ஸோ அவரு லாவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, லா இஸ் அ கமாண்ட் ஆஃப் த சாவரின். Just a minute. Law is a command of the sovereign backed by sanctions. So ஆஸ்டின் என்ன சொல்றாரு, லா இஸ் அ கமாண்ட் ஆஃப் த சாவரின் பேக்டு பை சாங்ஷன்ஸ். இப்போ லா அப்படிங்கிறத பத்தி ஆஸ்டின் என்ன சொல்றாருன்னா, அது வந்து கமாண்ட், அது ஒரு கட்டளை. யார் இடுற கட்டளைனா சாவரின் அப்படிங்கிற ஒருத்தர் இடுற கட்டளை. இந்த சாவரின் அப்படிங்கிறத சாவரின் அப்படிங்கிறவர் யாருன்னு ஆஸ்டின் என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கலி சுப்பீரியர். ஸோ ஆஸ்டின் என்ன சொல்றாரு, லா இஸ் அ கமாண்ட் ஆஃப் த சாவரின் பேக்டு பை சாங்ஷன்ஸ். சாங்ஷன்ஸ்னா பனிஷ்மெண்ட். இப்போ ஆஸ்டின் லா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊர்ல மக்கள் இருக்காங்க, நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள்ல ஒரு நபர் இருப்பார், அவர் தான் சாவரின், பொலிட்டிக்கலி சுப்பீரியர். மற்றவங்களை விட பொலிட்டிக்கலி சுப்பீரியர். ஒரு மன்னரா இருக்கலாம், இல்ல ஒரு பிரசிடென்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு பொலிட்டிக்கலி சுப்பீரியர் இண்டிவிஜுவல். இவர் வந்து ஒரு கட்டளை இடுறார், கமாண்ட். ஓகேவா? இப்ப இந்த கமாண்டு மக்கள் வந்து ஒபே பண்ணிதான் ஆகணும். ஒபீடியன்ஸ், அப்சல்யூட் ஒபீடியன்ஸ், ஒபே பண்ணிதான் ஆகணும். அப்படி பண்ணலன்னா சாங்ஷன்ஸ், பனிஷ்மெண்ட் வரும். இததான் வந்து ஆஸ்டின் வந்து லான்னு சொல்றாரு. மத்த எதையுமே அவர் லாவா கன்சிடர் பண்ணல. இப்போ இதை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆஸ்டினோட தியரியை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆஸ்டினோட டெஃபினேஷன் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லானா என்னன்றது புரியும். பட் இதுவே ஒரு கம்ப்ளீட்டான டெஃபினேஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது.
ஏன்னா லா அப்படிங்கிறது நம்ம இப்படி மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியுமானா கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து சாங்ஷன்ஸே இல்லாம நம்ம ஒபே பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ், கல்ச்சர் இதெல்லாம் வந்து எந்த சாங்ஷன்ஸும் இல்லை, ஆனாலும் நம்ம ஒபே பண்றோம். ஸோ ஆஸ்டின் வந்து அங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாரு. லா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்குறாரு. ஸோ இதுதான் வந்து ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஸ், ஜூரிஸ்ட், இவங்கெல்லாம் பிலாசபர்ஸ், இவங்கெல்லாம் லாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற கான்செப்ட்ஸை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். நேச்சர் அண்ட் சோர்சஸ் ஆஃப் லா. லா எதுல இருந்து உருவாகுது, லாவோட சோர்சஸ் என்ன. ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஸ்கூல்ஸ்னா வெவ்வேறு பிலாசபர்ஸ், ஜூரிஸ்ட், ஸ்காலர்ஸ் எல்லாருமே ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. ஒரே மாதிரி ஒப்பீனியன் வச்சு இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாரையுமே ஒரு ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், என்னென்ன ஸ்கூல்ஸ்ல இருக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல? அனாலிட்டிக்கல் ஸ்கூல், ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல், சோசியலாஜிக்கல் ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்கூல்ஸ்குள்ள கொண்டுறாங்க. அண்ட் லா அண்ட் மொராலிட்டி. லாவும் மொராலிட்டிக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? கான்செப்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், கடமை அண்ட் உரிமைகள், லீகல் பர்சனாலிட்டி, கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன். ப்ராப்பர்ட்டினா என்ன, எதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம்? ஓனர்ஷிப்னா என்ன, எப்போ ஒரு நபரை வந்து நம்ம ஓனர்னு சொல்ல முடியும்? இப்போ நீங்க ஒரு கையில ஒரு போன் வச்சிருப்பீங்க, உங்ககிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், நீங்க அதுக்கு ஓனரா? ஓனர்ஷிப்னா என்ன? வாட் ஆர் த டிஃபைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அதை பத்திலாம் பார்க்க போறோம். கான்செப்ட் ஆஃப் லயபிலிட்டி. லயபிலிட்டினா என்ன, எப்ப லயபிலிட்டி உண்டாகும்? லா, பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட், குளோபல் ஜஸ்டிஸ், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். ஸோ இதுல இந்த லா ஆஃப் கான்செப்ட் ஆஃப் லயபிலிட்டி வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. லாஸ்ட் த்ரீ சப்யூனிட்ஸ்க்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகே, அடுத்த யூனிட் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. எப்பவுமே கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து ரொம்ப முக்கியமான லா. அதுவும் இந்த கான்ஸ்டிடியூஷன் லா ரொம்ப முக்கியம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை கூட நீங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணலாம், ஆனா கான்ஸ்டிடியூஷன் லாவை நீங்க இக்னோரே பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். மற்ற லா எல்லாமே கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான். மற்ற லா எதுவுமே வந்து கான்ஸ்டிடியூஷனை மீறுற மாதிரி இருக்கவே முடியாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரியும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிற கூட்டம் என்ன பண்ணுச்சு, நம்ம கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்னைக்கு ஃபோர்ஸுக்கு வந்துச்சு? 26th January 1950. ஸோ அதை நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்றோம். கான்ஸ்டிடியூஷன் அன்னைக்கு தான் ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. ஸோ ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் தேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ யூனியன் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட் என்னென்ன சட்டம் கொண்டு வரலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் நம்ம சட்டசபை என்னென்ன சட்டம் கொண்டு வரலாம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஜுடிஷியரி. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். சுப்ரீம் கோர்ட் டாப்ல இருக்கும், ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான். அதுக்கு கீழே ஹை கோர்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹை கோர்ட். சில ஹை கோர்ட் வந்து 2 ஸ்டேட்டுக்கும் பொதுவான ஹை கோர்ட்டா சர்வ் ஆகும். அதுக்கு அடுத்து சபார்டினேட் ஜுடிஷியரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், இது எல்லாமே. ஸோ இப்படிதான் ஜஸ்டிஸ், இந்த ஆர்டர் வந்து இப்படி, இந்த ஹைரார்கி வந்து இப்படிதான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் மேல இருக்கும், ஹை கோர்ட் கீழே இருக்கும், சபார்டினேட் கோர்ட்ஸ் அது கீழே இருக்கும். ஸோ இதோடைய ப்ரொவிஷன்ஸ், சுப்ரீம் கோர்ட் என்ன, எந்த ப்ரொவிஷன் வந்து, எந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, எத்தனை ஜட்ஜஸ் இருக்கலாம், அவங்களோட பவர்ஸ் என்ன, அதே இதை நம்ம படிக்க போறோம். அதுக்கு அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியலான டாபிக். இப்போ நம்ம நாடு இருக்கு, மேப்ல நம்ம நாடு இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம நாட்டுல நார்மலா இருக்கிறப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு விதத்துல ஆப்ரேட் ஆகும். இப்போ திடீர்னு நம்ம நாட்டுல வந்து ஒரு அவசர நிலை வந்துச்சு, ஒரு நாடு வந்து ஆபத்தா ஃபேஸ் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எதுக்குன்னா,
நாட்டுல ஒரு ஆபத்து வருதுன்னா அதை வந்து நம்ம நார்மலா ஃபாலோ பண்ற ப்ராசஸே ஃபாலோ பண்ணா அது என்ன ஆகும்னா அது வந்து நம்ம நாட்டுக்கே ஆபத்தா முடியும். ஸோ அதனால எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை ஆக்டிவேட் பண்றதால என்ன ஆகும்னா இந்த கான்ஸ்டியூஷனல் நார்மல் ஆபரேஷன் வந்து எக்ஸ்ட்ராடனரியா மாறிடும். நீங்க உங்களையே ஒரு இடத்துல இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பில்டிங்ல 5th ஃப்ளோர்ல இருக்கிறீங்க. அப்போ 5th ஃப்ளோர்ல இருந்து நீங்க கீழே இறங்கி வர சொல்றாங்க. நார்மலா கீழே இறங்கி வருவீங்க. இப்போ அந்த பில்டிங்ல தீ பிடிக்குது, பில்டிங்கே ஃபயர் ஆகிடுது. அப்போ நீங்க 5th ஃப்ளோர்ல இருந்து எப்படி இறங்கி வருவீங்க? ஒரு அவசரம், ஒரு பதட்டம். நார்மலா ஒரு படியா இறங்க மாட்டீங்க, குதிச்சு குதிச்சு வருவீங்க. ஸோ அதேதான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நாடு ஒரு ஆபத்தை ஃபேஸ் பண்றப்போ அந்த ஆபத்தை கடந்து போறதுக்கு சில மெஷர்ஸ் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ எமர்ஜென்சி 3 வகைப்படும். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட்ஸ் ரூல். ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, ஆர் பிரசிடென்ட்ஸ் ரூல், ஆர் பிரசிடென்ட்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் நம்ம கோர்ஸ்ல. யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸை நீங்க படிச்சாலே போதும், நீங்க எக்ஸ்ட்ரா எதையும் படிக்க தேவையில்லை. டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் ஸ்டேட்ஸ். சில மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறமா குஜராத், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸுக்கு டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். எதுக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸுமே ஒரே லெவல்ல இல்லை. சில ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப டெவலப்பா இருக்கும், டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல மேல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா இதெல்லாமே வந்து டெவலப்மெண்ட்ல அதிகமா இருப்பாங்க. சில ஸ்டேட்ஸ் வந்து டெவலப்மெண்ட்ல கம்மியா இருக்கும். சில ஸ்டேட்ஸ் வந்து நேச்சுரலாவே டெவலப்மெண்ட்ல முன்னாடி வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஹில்லி டெரைன் நிறைய இருக்கும். பொதுவாகவே இந்த மலை சார்ந்த பகுதிகள் ஒரு ஸ்டேட்ல நிறைய இருந்துச்சுன்னா அங்க டெவலப்மெண்ட் கொண்டு வரது கஷ்டம். ஏன்னா அங்க ஒரு மவுண்டெயின் ரீஜன் மேல ஒரு பில்டிங்கை கட்டுறதோ இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரதோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ், அந்த ட்ரைபல் ஏரியா பீப்புளுக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த அமைப்புகள் இருக்குல்ல, ஆர்கனைசேஷன் பாடிஸ், இதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா டைரக்டா கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் ஆகியிருக்கும். டைரக்டா இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் ஆகியிருக்கும். கான்ஸ்டிடியூஷன்லயே அதை பத்தி டீடைல்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்யூட்டரி பாடினா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்காது, ஒரு சட்டம் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வந்திருப்பாங்க, அந்த லால அந்த பாடியை பத்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இதெல்லாமே வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். ஏன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பத்தி எதாவது சொல்லியிருப்பாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பத்தி எதாவது சொல்லியிருப்பாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு லா, ஒரு ஆக்டை கொண்டு வந்து அதுல இருக்கிற பாடிஸ் தான் வந்து இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ்னா கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்காது, ஸ்டாட்யூட் ஒரு சட்டத்திலயும் இருக்காது, கவர்மெண்ட் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை வச்சு கொண்டு வரதான் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இந்தியால தேர்தல்களை நடத்துது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அதாவது லோக்சபா எலெக்ஷன்ஸ், ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ், ஸ்டேட்ல நடக்கிற அசம்பிளி எலெக்ஷன்ஸ், பிரசிடென்டோட எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன், இதெல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துது. ஓகே, அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்ன? பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன? ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். இப்போ யூனிட் 3 பப்ளிக் இன்டர்நேஷனல் லா. ஸோ இன்டர்நேஷனல் லாவோட இம்பார்ட்டன்ஸே நமக்கு தெரியும். இன்டர்நேஷனல் லா எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட். இன்டர்நேஷனல் லானா என்ன, இன்டர்நேஷனல் லாவோட சோர்சஸ் என்ன, ரெக்கக்னிஷன் அப்படிங்கிற டாபிக்,
nationality, immigrants, refugees, and internally displaced person, extradition and asylum, United Nations and its organs, settlement of international disputes, World Trade Organization, international humanitarian law, conventions and protocols, implementation of IHL, இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கடுத்து லா ஆஃப் கிரைம்ஸ். ஸோ லா ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னா என்னன்னா, குற்றங்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம ஐபிசி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ புதுசா பிஎன்எஸ் வந்து இருக்கு. இப்போ பிஎன்எஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 2025 நெட்லயும் சரி, ஜூன் 2026 இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஜூன் 2026 நெட்லயும் சரி, பிஎன்எஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிஎன்எஸ்ஸையும் நம்ம படிக்கணும், ஐபிசியும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய ஃபேக்ட்ஸை வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ட்டா. அப்படி இது மனப்பாடம் பண்றதுக்கான விஷயம் கிடையாது. ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிட்டோம்னா அதை வச்சு நம்மளால கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரிமினல் லைபிலிட்டி, ஆக்டஸ் ரியஸ் மென்ஸ்ரியா, இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் லைபிலிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி, ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம் அண்ட் இன்சாயட் கிரைம்ஸ், general exceptions, offenses against human body, offenses against state and terrorism, offenses against property. ஸோ இந்த மாதிரி இதுலயும் 10 சப்யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ லா ஆஃப் டாட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ லா ஆஃப் டாட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லா. இந்த லா ஆஃப் டாட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செக்ஷன்ஸ் எதுவுமே படிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஃபுல்லாவே கேஸ் லாவா தான் இருக்கும். கேஸ் லா அண்ட் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்செப்ட்ஸ், தியரிஸ் அண்ட் கேஸ் லாஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அதுக்கடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் எல்லாம் வருது. ஸோ இதுல நீங்க நிறைய செக்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. காம்படிஷன் ஆக்டும் வருது. இதுல என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க கவர் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நோ ஃபால்ட் லைபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளைம்ஸ் ட்ரிபிள்னு கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல மோர் தென் 100 செக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இந்த டாபிக்ஸ்க்குரிய செக்ஷன்ஸை கவர் பண்ணா போதும். அண்ட் காம்படிஷன் ஆக்ட்ல நிறைய செக்ஷன் இருக்கு. நீங்க இந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை கவர் பண்ணாலே மோர் தென் எனஃப். இதுல இருந்தா கொஸ்டின் வரும். அண்ட் யூனிட் 6 கமர்ஷியல் லா. ஸோ கமர்ஷியல் லா பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2ன்னு லா காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துருது. எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்பெசிபிக் கான்ட்ராக்ட்ஸ், பெயில்மெண்ட், பிளெட்ஜ், இண்டெம்னிட்டி, கேரண்டி. அதுக்கடுத்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லயும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை படிச்சா போதும். அண்ட் கம்பெனி லால நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க படிக்க முடியாது. ஒரு கம்பெனி லா வந்து ஒரு கடல் மாதிரி. ஆனா இவங்க என்ன டாபிக் கொடுத்துருப்பாங்களோ கம்பெனி லா அதை மட்டும் படிச்சா போதும். இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி, ப்ராஸ்பெக்டஸ், ஷேர்ஸ், டெபென்ச்சர்ஸ், டைரக்டர்ஸ், மீட்டிங்ஸ், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும். அதுக்கடுத்து ஃபேமிலி லா. ஸோ வாட் இஸ் ஃபேமிலி லானா, ஃபேமிலி லா அப்படிங்கிறது பர்சனல் லா. அது வந்து ஒரு விதமான பர்சனல் லா. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜன். ஓகேவா? ஸோ எப்படி ஃபேமிலி லா வருது? சோர்சஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், மேரேஜ் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ். ஹிந்துஸ் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அண்ட் எப்படி டிவோர்ஸ் நடக்குது, டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் எப்படி டிசால்வ் ஆகுது, மேட்ரிமோனியல் ரெமெடிஸ், டிவோர்ஸ் அண்ட் தியரிஸ் ஆஃப் டிவோர்ஸ், சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ், அடாப்ஷன், சக்சஷன், உயில், அதாவது உயில், கிஃப்ட், வக்ஃப், யூனிஃபார்ம் சிவில் கோட், இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யூனிட் 8 வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் லா. மீனிங் அண்ட் கான்செப்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா என்ன, என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்ன, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்யூனிட் இந்த பொறுத்த வரைக்கும். அண்ட் கொஞ்சம் நம்ம இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் லா படிக்கணும், யூஎன் கான்ஃபரன்சஸ் அதெல்லாம் படிக்கணும். அப்புறம் இந்தியால நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அதை படிக்கணும். அப்புறம் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். அண்ட் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, அதுல கான்செப்ட்ஸ், அதுல உமனு சில்ட்ரனுக்குலாம் என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு, உலகளாவிய ப்ரொவிஷன்ஸ். அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் கீழே இருக்கிற நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த மாதிரி அமைப்புகள், மனித உரிமைகளை பாக்குறதுக்கு இந்தியாவில் இருக்கிற அமைப்புகளை பத்தி நம்ம படிக்கணும். அவ்வளவுதான்.
இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா. இதுல வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். தியரிஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், சர்வதேச அளவில் இருக்கிற ஒப்பந்தங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா. அப்புறம் காப்பி ரைட்னா என்ன, பேட்டன்ட்னா என்ன, ட்ரேட்மார்க்னா என்ன, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் என்ன, ட்ரெடிஷனல் நாலேஜ்னா என்ன, பயோடைவர்சிட்டினா என்ன. அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா, சைபர் கிரைம்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து யூனிட் 10 கம்பேரிட்டிவ் பப்ளிக் லா அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கம்பேரிட்டிவ் பப்ளிக் லா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து லாவை வந்து கம்பேர் பண்றோம். ஒரு நாட்டுடைய லாவையும் இன்னொரு நாட்டோட லாவையும் கம்பேர் பண்றோம். அந்த லா வந்து எப்படி வேறுபடுது, எப்படி ஒன்னா இருக்குது, வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ், எந்த விஷயத்துல ஒற்றுமை இருக்கு, வாட் ஆர் த டிஃபரன்சஸ், அததான் வந்து நம்ம படிக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 10 யூனிட்டுக்குமான சிலபஸை நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி இதை கவர் பண்றது பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிவர்ஸ் லேர்னிங் பண்ண போறோம். சி, இப்போ கான்ஸ்டியூஷன்ல ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. அந்த டாபிக்கை நீங்க ஒரு புக்ல போய் படிச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட்ல இருந்து ஒரு எம்சிக்யூவை அட்டன் பண்ணி பார்க்க போறோம். அந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை செக் பண்ணுவோம். செக் பண்ணி கரெக்டா இருந்தா ஓகே. தப்பா இருந்துச்சுன்னா ஏன் வந்து இது தப்பா இருக்கு, ஏன் வந்து நம்ம ஆன்சர் தப்பா இருக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து என்ன செய்ய போறோம், அதை வந்து லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எம்சிக்யூவை அட்டெம்ப்ட் பண்ண போறோம். ஒரு எம்சிக்யூ இருக்கு, அதை அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்குறோம். 4 ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்றோம். அது கரெக்டா இல்லையா செக் பண்றோம். செக் பண்ணி பாக்குறப்ப நமக்கு தெரியுது அது தப்பான ஆப்ஷன் அப்படின்ட்டு, தப்பான ஆன்சர், அது ஆன்சர் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ நம்ம அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத படிச்சு புரிஞ்சுக்க போறோம். திரும்ப அட்டெம்ப்ட் பண்ண போறோம். இது வந்து ஒரு டெக்னிக். சோ நம்ம இந்த டெக்னிக்கை வந்து ரிவர்ஸ் லேர்னிங் த்ரூ எம்சிக்யூஸ் வந்து நம்ம லெக்சர்ஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டான மெத்தட்லயும் படிப்போம். ஒரு டாபிக் எடுத்து அதோடைய அந்த டாபிக்ல பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வரைக்கும் போவோம். ஆனா அதே அப்ரோச்சை நம்ம கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணா நம்ம எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண முடியாது. நம்ம சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ். ஸோ நம்ம நார்மல் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் இந்த ரிவர்ஸ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால மேக்சிமம் அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இந்த ரிவர்ஸ் லேர்னிங்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள காட்டுறேன். சரி, இப்போ லா ஆஃப் பெயில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பெயில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பெருசா கொடுத்துருவாங்க. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி நீங்க பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, படிச்சு பாருங்க. இப்போ உங்க ஆன்சரை கொடுங்க. பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சரை கொடுங்க. ஆன்சரை கொடுத்துட்டு இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஆன்சரை செக் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ நான் அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்குறேன். நான் கான்செப்டை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன்சர் என்னன்றத நீங்க திரும்ப செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன கேப்ஸ் இருக்கு. ஓகே, சாப்டர் 9 பெயில்மெண்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சாப்டர் 9 பெயில்மெண்ட். ஓகேவா? ஸோ செக்ஷன் 148 அப்படிங்கிற செக்ஷன்ல இருந்து இந்த பெயில்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஐசிஎன் எழுதுற இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல நீங்க லா காலேஜ்ல இந்த கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2ன்னு படிப்பீங்க. கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2 அப்படின்னு படிப்பீங்க. ஏன் அந்த மாதிரி படிக்கிறீங்க, கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2ன்னு படிக்கிறீங்கன்னா, பிகாஸ் கான்ட்ராக்ட் 1ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போர்ஷனை படிப்பீங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிப்பீங்க. அதுல வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் அ கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டுக்கான அடிப்படை பேசிக் ஃபியூச்சர்ஸ். வாட் இஸ் அ கான்ட்ராக்ட், ஹூ கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட், ஹூ ஆர் ஆல் காம்பிடென்ட் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட், யாரெல்லாம் என் கான்ட்ராக்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு காம்பிடென்ட் ஆனவங்க. வாட் இஸ் அ கன்சிடரேஷன்னா என்ன, இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு என்னென்ன ரெமடிஸ் இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு என்னென்ன ரெமடிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து கான்ட்ராக்ட் 1. கான்ட்ராக்ட் 2 அப்படிங்கிறது என்னன்னா,
பெயில், இண்டெம்னிட்டி, கேரண்டி, பெயில்மெண்ட், பிளெட்ஜ், ஏஜென்சி, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கான்ட்ராக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸேபிள் பை லா. அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸேபிள் பை லா. அது ஒரு அக்ரிமெண்ட். அதை வந்து நம்ம லாவால என்ஃபோர்ஸ் பண்ண முடியணும். ஓகேவா? அது வந்து ஒரு லாவால நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியணும். சி, இப்போ நான் வந்து என் வீட்டுல ஒரு மேரேஜ், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விழா நடக்குது என் வீட்டுல. அதுக்கு வந்து அந்த விழாவை அட்டன் பண்ண வர மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக ஒரு கேட்டரிங் பண்ற ஒரு ஆள் கிட்ட போய் நான் பணம் கொடுக்குறேன். அட்வான்ஸ் கொடுக்குறேன் 50,000 ரூபாய், சமைச்சு கொண்டு வந்துருங்க அன்னைக்கு அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு சினாரியோ பாருங்க. ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன். நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரோட பெரிய ஃபேன், நம்ம விஜய் சாரோட பெரிய ஃபேன். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கறான், ஜனநாயகன் படத்துக்கு கூட்டிட்டு போங்க, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு ஜனநாயகன் படம், கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்கறான். அவங்க அப்பா வந்து ஓகே அப்படின்னு சொல்றாரு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அப்பா என்ன சொல்றாரு, நீ ஒழுங்கா இருந்தா நான் கூட்டிட்டு போறேன். பையனும் அமைதியா இருக்கான், எந்த சேட்டையும் பண்ணாம. சோ அப்பா வந்து ஒத்துக்கிறாரு, நான் கூட்டிட்டு போறேன். சோ இது ஒரு அக்ரிமெண்ட். இங்க ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, இங்க ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இப்போ இதுல எது கான்ட்ராக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் தான் கான்ட்ராக்ட். இது வந்து கான்ட்ராக்ட் கிடையாது, இது வந்து ஒரு சோசியல் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. சட்டத்தால என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த நபர் வந்து சாப்பாடு சப்ளை பண்ணல அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண முடியும், காம்பன்சேஷன் கேட்க முடியும். ஆனா இந்த அப்பா வந்து கூட்டிட்டு போறேன்னா பையனால கோர்ட்டுக்கு போய் கேட்க முடியுமா? இல்ல. அவர் பையனுக்கு இல்ல, ஒய்ஃப் அண்ட் பையன், டோட்டல் ஃபேமிலிக்கே ப்ராமிஸ் பண்றாரு, நான் ஜனநாயகன் படத்தை கூட்டிட்டு போறேன். ஆனா கூட்டிட்டு போல. அப்போ இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? இவர் எங்களை ஜனநாயகன் படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு அக்ரிமெண்ட் போட்டாரா, நான் அதை மீறிட்டாருன்னு கேஸ் போட முடியாது. சோ எந்தெந்த அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து நம்ம சட்டத்தின் மூலமா, அதாவது கோர்ட்டுக்கு போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து கான்ட்ராக்ட். சோ இதான் கான்ட்ராக்டோட பேசிக்ஸ். இப்போ பெயில்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள வரலாம். பெயில்மெண்ட் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கான்ட்ராக்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பெயில்மெண்ட் பார்க்கலாம். A bailment is the delivery of goods by one person to another for some purpose. ஓகேவா? ஒரு பர்சன் வந்து கூட்ஸ், தன்னுடைய கூட்ஸை இன்னொரு பர்சனுக்கு கொடுக்குறாரு, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக, சம் பர்பஸ். அப்பான கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட்ல கொடுக்குறாரு. என்னன்னா, when the purpose is accomplished, be returned or otherwise disposed of according to the directions of the person delivering them. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க, அதை வந்து ஒரு டெக்னீஷியன் கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பெயில்மெண்ட். ஒரு பர்சன் என்ன பண்றாரு, இந்த பாக்ஸ்குள்ள லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் என்ன பண்றாரு, தான் கிட்ட இருக்கிற கூட்ஸை இன்னொரு பர்சன் கிட்ட கொடுக்குறாரு. ஓகேவா? உங்க லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ உங்க கூட்ஸ் யார்கிட்ட கொடுக்குறீங்க, இங்க இருக்கிற டெக்னீஷியன் கொடுக்குறீங்க. ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க டெக்னீஷியன் கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த டெக்னீஷியன் கிட்ட எதுக்கு கொடுக்குறீங்கன்னா, ஃபார் சம் பர்பஸ். இந்த பர்பஸ் என்ன, சம் பர்பஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணணும், அதுதான் பர்பஸ். அந்த பர்பஸ்க்காக தான் நீங்க உங்க லேப்டாப்பை கொடுக்குறீங்க. இப்போ அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே, ரிப்பேர் முடிஞ்ச உடனே அந்த லேப்டாப் உங்ககிட்ட திரும்ப வந்துடணும். ஆர் அதை உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அந்த டெக்னீஷியன் டிஸ்போஸ் பண்ணிடணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அந்த டெக்னீஷியனுக்கு இருக்கு. இதுதான் வந்து பெயில்மெண்ட். இப்போ இந்த பெயில்மெண்ட்ல சில பார்ட்டிஸ் இருக்காங்க, அவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். So first party bailor, the person delivering the goods is called the bailor. So அந்த பர்சன் வந்து தன்னுடைய கூட்ஸை கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறாருல, அவர் தான் வந்து பெயிலர். நீங்க தான் வந்து பெயிலர். உங்களுடைய சரக்கு, அதாவது உங்களுடைய கூட்ஸை, உங்களுக்கு சொந்தமான பொருளை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க ஒரு பர்பஸ்க்காக, நீங்க தான் பெயிலர். எக்ஸாம்பிள், யூ கிவ் யுவர் லேப்டாப் டு ரிப்பேர் ஷாப் ஃபார் சர்வீசிங். பெயிலி யாருன்னா, அந்த கூட்ஸை வாங்குறாருல, உங்களுடைய கூட்ஸை வாங்குறாருல, அவர் தான் வந்து பெயிலி. அந்த ரிப்பேர் ஷாப் தான் வந்து பெயிலி. ஓகேவா? இது லேப்டாப் ரிப்பேர்னு மட்டும் இல்ல, நீங்க உங்க ஷர்ட்டை அயன் பண்ண கொடுக்குறீங்க, அப்போ வந்து நீங்க பெயிலர். அந்த அயன் பண்றவர் வந்து பெயிலி. அதே மாதிரி நீங்க உங்களுடைய பைக்கை சர்வீஸ் பண்ண கொடுக்குறீங்க, நீங்க தான் பெயிலர், அந்த மெக்கானிக் தான் பெயிலி. சோ பெயில்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பர்பஸ்க்காக நமக்கு சொந்தமான பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறது,
அதுதான் வந்து பெயில்மெண்ட். இப்போ இந்த செக்ஷன் 148ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அதை படிக்க. If a person already in possession of the goods of another contracts to hold them as a bailee, he thereby becomes the bailee and owner becomes the bailer of such goods, although they may not have been delivered by way of bailment. So, ஒரு பர்சன் கிட்ட இன்னொருத்தருடைய கூட்ஸ் வந்து ஆல்ரெடி பொசஷன்ல இருக்கு. பொசஷன்னா அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேவா? அப்புறம் அந்த ஏற்கனவே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து ஒரு பர்பஸ்க்காக நீ பெயிலியா இருக்குன்னு சொன்னா அந்த ஓனர் வந்து பெயிலரா மாறிடுவார். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். பி அப்படிங்கிறவர்கிட்ட பி இஸ் ஆல்ரெடி இந்த பொசஷன் ஆஃப் த கேமரா ஆஃப் ஏ. பி கிட்ட ஏ உடைய கேமரா ஏற்கனவே கையில இருக்கு. இது வந்து ஏ உடைய கேமரா. இப்போ ஏ என்ன சொல்றாரு? ஒரு டெக்னீஷியன், ஓகேவா? அவர்கிட்ட ஏ உடைய கேமரா இருக்கு. பி என்ன சொல்றாரு? இந்த கேமரால லென்ஸை வந்து அப்கிரேட் பண்ணு, அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அவர் வந்து ஏ வந்து கேமராவை கொடுக்கல. ஏன்னா பி கிட்ட தான் ஏற்கனவே கேமரா இருக்கு. பி வந்து ஏற்கனவே கேமரா ஹோல்டு பண்ணிருக்காரு. ஆனா டெய்லியா ஹோல்டு பண்ணல, ஜஸ்ட் சும்மா வச்சிட்டு இருக்காரு. அப்போ ஏ வந்து என்ன சொல்றாரு? இந்த கேமரா வந்து நீ அப்கிரேட் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏ வந்து டைரக்டா டெலிவரி பண்ணல, ஏற்கனவே பி கிட்ட இருக்குது. அப்ப என்ன ஆயிடும்னா பி அக்ரீஸ் டு ஹோல்டு த கேமரா ஃபார் ஏஸ் பர்பஸ் ஆஸ் பெய்லி. ஒரு கான்ட்ராக்ட் உருவாகிரும். பி பிகம்ஸ் த பெய்லி. பி வந்து பெய்லியா மாறி இருந்தார். ஏ பிகம்ஸ் த பெய்லர். ஓகேவா? சோ ஆல்தோ தே மே நாட் ஹாவ் பீன் டெலிவர்டு பை வே ஆஃப் பெயில்மெண்ட். இப்போ ஒரு கடையில போய் துணி வாங்குறீங்க, ஒரு ஷர்ட் வாங்குறீங்க. ஷர்ட் வாங்கின உடனே நீங்க அந்த ஷர்ட்டுக்கு ஓனர் ஆயிடுவீங்க, அந்த சட்டைக்கு ஓனர் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த சட்டையில வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த கடைக்காரர்கிட்டயே ஆல்டர் பண்ண கொடுத்துருந்தீங்க. நீங்க இன்னும் சட்டையை கையில வாங்கல. சோ பணத்தை பே பண்ணிட்டீங்க. அந்த சட்டை வந்து அந்த கடைக்காரர்கிட்ட தான் இருக்கு, அந்த ஷாப் ஓனர் கிட்ட தான் இருக்குது, அந்த டெக்ஸ்டைல் ஷாப் ஓனர் கிட்ட தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த ஓனர் கிட்ட சொல்லிருந்தீங்க, இதை ஆல்டர் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஸோ ஓனர் என்னவா, அந்த ஷாப்போட ஓனர் என்னவா மாறிடுவாரு? பெயிலியா மாறிடுவாரு. நீங்க பெயிலரா மாறிடுவீங்க. நீங்க வீட்டுல இருந்து உங்க சட்டையை எடுத்துட்டு வந்து அந்த ஷாப் ஓனர் கிட்ட ஆல்டர் பண்ணி தாங்கன்னு கொடுக்கல. உங்களுக்கு சொந்தமான ஷர்ட் வந்து அவர்கிட்ட இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? புதுசா வந்து இந்த பெயில்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. செக்ஷன் 149 டெலிவரி டு பெய்லி ஹவு மேட். எப்படி வந்து ஒரு பெய்லர் வந்து ஒரு பெய்லிக்கு வந்து டெலிவரியை மேக் பண்ணுவாங்க. ஸோ போன இதுல காட்டின எக்ஸாம்பிள் தான். உங்களுடைய லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரிப்பேர் ஆன லேப்டாப்பை என்ன பண்ணுவீங்க? டெலிவரி பண்ணுவீங்க. நேராக கொண்டு போய் பெய்லிக்கு டெலிவரி பண்ணுவீங்க. பெய்லார் வந்து பெய்லிக்கு கொண்டு போய் கொடுப்பாரு. பெய்லார் யாரு? நீங்க தான். உங்க லேப்டாப்பு அது ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை நேராக கொண்டு போய் கொடுப்பீங்க டெக்னீஷியன். இந்த டெக்னீஷியன் தான் வந்து பெயில். ஸோ என்ன பர்பஸ்க்காக கொடுப்பீங்க? ஒரு பர்பஸ். பெயில்மெண்ட்னா ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் வந்து ரிப்பேர். இப்போ இந்த செக்ஷன் 149 என்ன சொல்லுதுன்னா, the delivery to the bailee may be made by doing anything which has the effect of putting the goods in the possession of the intended bailee of any person or of any person authorized to hold them on his behalf. So ஒரு பெய்லர் வந்து டெலிவரியை எப்படி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை எப்படி டெக்னீஷியன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 149 சொல்றாங்க. செக்ஷன் 149 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த செயல் வந்து அந்த பெய்லியோட பொசஷனுக்கு அந்த பொருளை கொண்டு போற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட், ways in which delivery can be made by handing over the goods. எக்ஸாம்பிள், A gives his watch to B for repair. A ஓட வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால அதை B கிட்ட கொடுக்குறாரு. By leaving the goods at a place. ஓகேவா? So A leaves his bag in the cloakroom of a theater managed by B. என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய பொருளை, நீங்க வந்து ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, அதை பெய்லி கிட்ட கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு துணி வாங்குறீங்க, அந்த துணியை வந்து சட்டையா தைக்கணும்னு நினைக்கிறீங்க.
டெய்லர் கிட்ட போய் டைரக்டா ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அந்த துணியை, இல்ல டெய்லருக்கு கடைக்கு போய் டெய்லர் வந்து உங்களை ஒரு ஷெல்ஃப்ல வைக்க சொல்றாரு, அந்த ஷெல்ஃப்ல வச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? அண்ட் தென் பை டெலிவரிங் த கூட்ஸ் டு அ பர்சன் ஆத்தரைஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டெய்லி. இப்போ டெய்லர் கடைக்கு போறீங்க அந்த துணியை எடுத்துட்டு, டெய்லரோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அந்த அசிஸ்டன்ட் கிட்டயும் நீங்க கொடுத்துட்டு போலாம். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து டெய்லரால அத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட், அவர்கிட்டயும் கொடுக்கலாம். ஆர் பை எனி ஆக்ட் விச் ஹாஸ் த எஃபெக்ட் ஆஃப் புட்டிங் த கூட்ஸ் இன் பொசிஷன் ஆஃப் த டெய்லி. நீங்க எந்த ஒரு செயலை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் அதை டெலிவரி பண்ணலாம். ஆனா நீங்க பண்ற டெலிவரி வந்து உங்களுடைய பொருளை வந்து பெய்லியோட பொசிஷனுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். bailers duty to disclose faults in goods bailed. ஓகேவா? The bailer is bound to disclose to the bailee faults in the goods bailed of which the bailer is aware and which materially interfere with the use of them or expose the bailee to extraordinary risks. And if he does not make such disclosure, he is responsible for damage arising to the bailee directly from such faults. இப்போ ஒரு பெய்லர் வந்து ஒரு பெய்லி கிட்ட கூட்ஸை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த பெய்லர் வந்து அந்த கூட்ஸ்ல இருக்கிற டிஃபெக்ட், ஃபால்ட் எல்லாத்தையுமே வந்து சொல்லணும். ஓகேவா? அப்படி சொல்லல அப்படின்னா இந்த பெய்லர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். பெய்லிக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா பெய்லர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். இப்போ பெய்லி ரிலேஷன்ஷிப்ல இந்த செக்ஷன் 150 எங்க மோஸ்ட்லி அப்ளை ஆகும்னா, இப்ப நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஹையருக்கு கொடுக்குறாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு கார் இருக்கு, அந்த காரை நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நபர் வராரு, நான் தான் ஏ, ஒரு நபர் வராரு, அவர் பேர் பி. அவர் பி என்ன பண்றாரு, என்னுடைய காரை வந்து வாடகைக்கு எடுக்க வராரு. இப்போ இந்த கார்ல வந்து சில ஃபால்ட் இருக்கு. அது வந்து அந்த ஃபால்ட் வந்து எப்படிப்பட்ட ஃபால்ட்னா, இந்த காரை யூஸ் பண்றவங்கள ஆபத்துல கொண்டு போய் விடும், அந்த மாதிரி ஃபால்ட் இருக்கு. சோ நான் வந்து அந்த ஃபால்ட் வந்து எனக்கு தெரியுது, நான் அவேரா இருக்கேன். ஆனாலும் என்ன பண்றேன், நான் தான் பெய்லர், இது என்னுடைய கார், பிக்கு அதை கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பி வந்து இந்த காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது, பி தான் பெய்லி. அப்போ நான் எனக்கு ஃபால்ட் தெரிஞ்சதும் நான் சொல்லல, அப்போ பிக்கு ஏற்படுற டேமேஜஸ்க்கு நான் தான் பொறுப்பு. இதுதான் வந்து செக்ஷன் 150 சொல்லுது. ரைட். இப்போ இதே செகண்ட் பேராகிராஃப் பாருங்க, செக்ஷன் 150. If the goods are bailed for hire, the bailer is responsible for such damage, whether he was or was not aware of the existence of such faults in the goods bailed. இப்போ illustration, ரெண்டு illustration, இந்த illustration மூலமா இந்த செகண்ட் பேராகிராஃப, இந்த ரெண்டு illustration மூலமா இந்த செகண்ட் பேராகிராஃப நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். A lends a horse which he knows to be vicious to B. He does not disclose the fact that horse is vicious. The horse runs away, B is thrown and injured. A is responsible to B for damage sustained. ஓகேவா? சோ ஏ கிட்ட ஒரு ஹார்ஸ் இருக்கு, ஏ தான் பெய்லர், குதிரை வந்து ஏக்கு தான் சொந்தம், பி வந்து பெய்லி. ஹார்ஸை வந்து வாங்க வந்திருக்காரு, நான் இந்த ஹார்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த காலத்துல ஹார்ஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்கு, ஸ்கூட்டி, ஹோண்டா, டியூக்கு, ராயல் என்ஃபீல்டுன்னு ஏகப்பட்ட பைக் வந்துருச்சு. கான்ட்ராக்ட் ஆக்ட் எழுதுனது 1872. ஹார்ஸ் தான் வந்து பிரைமரி டிரான்ஸ்போர்ட். இப்போ ஏ வந்து என்ன பண்றாரு, பி கிட்ட இந்த ஹார்ஸை கொடுக்குறாரு, யூஸ் பண்ணிக்கொண்டு. ஆனா இந்த ஹார்ஸ் ஒரு ஆபத்தான ஹார்ஸ், ஒரு அன்ரூலியான ஹார்ஸ். சில ஹார்ஸ் எல்லாம் நீங்க ரைடு பண்றது ரொம்ப கஷ்டம். நார்மலாவே குதிரை வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற அனிமல், இது வந்து ஒரு முரண்டு பிடிக்கிற அனிமல். சோ ஏ என்ன பண்றாரு, அந்த விஷயத்த சொல்லாம பி கிட்ட கொடுத்துருந்தாரு. அப்போ என்ன ஆகுது, ஹார்ஸ் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருந்து பிய கீழே தள்ளி விட்டுருது. சோ B is thrown and injured. அப்போ A is responsible to B for the damage sustained. ஓகேவா? இப்ப அடுத்த illustration எது கொடுக்குறாங்கன்னா, இந்த செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. A hires a carriage of B. இப்போ A வந்து என்ன பண்றாரு, B யோட கேரியேஜ், இந்த வண்டி, குதிரை வண்டியை ஹையர் பண்றாரு. B தான் வந்து
ஏ வந்து ஹையர் பண்றாரு. ஏ வந்து பெய்லி. ஏன்னா அவர் வந்து அந்த பொருளை வந்து ஒரு பர்பஸ்க்காக வாங்குறாரு. ஓகேவா? ஒரு பர்பஸ்க்காக வாங்குறாரு. இந்த மாதிரி பொருளோட ஓனர் யாருன்னா பி தான் வந்து பெய்லர். யாருன்னா இந்த கேரியேஜோட ஓனர். இப்போ இந்த கேரியேஜ்ல வந்து ஒரு ஃபால்ட் இருக்கு. இது வந்து ஒரு அன்சேஃபான கேரியேஜ். ஆனா இந்த பெய்லர் இருக்காருல்ல, இவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து நாட் அவர். இந்த கேரியேஜ் வந்து ஒரு டேமேஜ் ஆன கேரியேஜ்ன்றது ஹி இஸ் நாட் அவர். ஆனாலும் ஹையருக்கு கொடுக்குறாரு. ஹையர்னா பணத்துக்காக. ஹையர்னா பணத்துக்காக பணத்துக்காக கொடுக்குறாரு. பணத்துக்காக கொடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பெய்லி வந்து கீழே விழுந்து அடி வந்து அடிபட்டுருச்சு. பயங்கரமா அடிபட்டுடுச்சு. சோ இந்த பெய்லர் இருக்கார்ல ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்ஜரி. அவருக்கு நாட் அவேர் அப்படின்னா கூட ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள். எப்போ ஹையருக்கு கொடுக்குறப்போ. அதுதான் வந்து இந்த செகண்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க வந்து உங்க ரூட்ஸை வந்து ஹையருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஹையர்னா பணத்துக்காக வாடகையை கொடுக்குறீங்கன்னா, அந்த பொருள் இருக்கிற டிஃபெக்ட் பத்தி உங்களுக்கு தெரியலனா கூட அந்த டிஃபெக்ட்னால அந்த பொருளை வாங்குறவருக்கு ஆபத்து வந்தாலும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பைக் ரெண்டல் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய பைக் இருக்கு. ஒரு பையன் வந்து என்கிட்ட பைக்கு கேட்கறான். உங்க கடையில இருந்து ஒரு பைக்கை நான் வாடகைக்கு எடுத்துக்கோன்ட்டு. நான் வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பைக்கை கொடுத்துருந்தேன். அந்த பைக்ல வந்து நிறைய ஃபால்ட் இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியாது அந்த பைக்ல ஃபால்ட் இருக்குன்னு. அந்த பைக்கை ஓட்டிட்டு போய் அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா அடிபட்டுருச்சு. இப்போ நான் வந்து பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையானா, எஸ் நான் பொறுப்பேற்றுக்கணும். டேமேஜஸை கொடுத்துதான் ஆகணும். சோ எப்போ வந்து எனக்கு வந்து தெரியாது அந்த பைக்ல ஒரு ஃபால்ட் இருக்குன்றது தெரியாது. அது தெரியலனா கூட நான் அந்த டேமேஜுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இந்த தெரியலனா கூட நான் ஏன் டேமேஜுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா, ஏன்னா ஐ எம் கிவிங் தட் மை ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹையர். பணத்துக்காக நான் வந்து என்ன பண்றேன், ரெண்டல் விடுறேன். சரி, இப்போ பணத்துக்காக இல்லாம என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பைக்கை கேட்கறான். அவனுக்கு நான் சும்மா கொடுக்குறேன்னா, அப்ப வந்து நான் டேமேஜஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கே தெரியாது அந்த நானே ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த ஃபால்ட் இன் த பைக். நான் சும்மா தான் கொடுக்குறேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. கிராச்சுவஸ் பெயில்மெண்ட் கொடுப்பாங்க சொல்லுவாங்க. சும்மா ஒரு அன்புனாலையும் கருணைனாலையும் கொடுக்கறது. அப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து அவசியம் இல்லை. நான் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நானே ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த ஃபால்ட் இன் த பைக். ஒருவேளை ஐ எம் அவேர் ஆஃப் த ஃபால்ட் இன் த பைக். என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வர மச்சான்னு கேட்கறாரு. ஸோ அவருக்கு அப்போ நான் கொடுத்தா, அப்போ அவருக்கு ஏதாவது ஆகி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ நான் காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். ஸோ பெயில்மெண்ட்ல 2 டைப் இருக்கு. கிராச்சுவஸ் பெயில்மெண்ட், பெயில்மெண்ட் ஃபார் ஹையர். ஹையருக்கான பெயில்மெண்ட். இந்த 2 கேசஸ்லயுமே எனக்கு ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அவேர்னஸ் இருக்கு. எனக்கு அவேர்னஸ் இருந்தும் அந்த ஃபால்ட்டை பத்தி சொல்லாம நான் கொடுத்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நான் காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். ஆனா இப்போ அவேர்னஸ் இல்ல, ஐ எம் நாட் அவேர்னா கிராச்சுவஸ் பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை. ஆனா பெயில்மெண்ட் ஃபார் ஹையரை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுத்துதான் ஆகும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3 செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த எம்சிக்யூவை பாஸ் பண்ணி இப்போ நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சரை சொல்லுங்க. இப்போ அதுக்கடுத்து ரொம்ப ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து நான் யூஜிசி நெட்டு ஜூன் 2026 எக்ஸாம் அட்டன் பண்ணப்போ கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா, நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணோம், ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சி வாட் ஆல். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த ஆர்டர் இன் விச் தே அப்பியர் இன் த பாரதிய நியாய சங்கீதா. பிஎன்எஸ் ஆக்ட்ல இது எந்த ஆர்டர்ல அப்பியர் ஆகுமோ அந்த ஆர்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்ட்டு. பிஎன்எஸ் ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் என்ன ப்ரொவிஷன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட், ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமன், provisions regarding offenses against human body, provisions regarding offenses against public tranquility, provisions regarding punishments. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே,
இப்போ இதுல எந்த ப்ரொவிஷன், எந்த ஆர்டர்ல இது அப்பியர் ஆகும்? ஃபர்ஸ்ட் எந்த ப்ரொவிஷன் வரும்? பிஎன்எஸ் ஆக்ட் புக்கை திறந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வரும், அதுக்கடுத்து எது வரும், அதுதான் வந்து ஆர்டர். என்ன ஆர்டர்ல வந்து இந்த சாப்டர்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து பிஎன்எஸ்ல இருக்கிற சாப்டர்ஸ். சரி, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த ஸ்லைட பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி மூலமா நம்ம பிஎன்எஸ் சாப்டர்ஸ் எல்லாம் அப்படியே அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஐபிசி வந்து பனிஷ்மெண்ட்ஸை பத்தி டீல் பண்ணுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் பிஎன்எஸ் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, பனிஷ்மெண்ட் தான் இந்த பிஎன்எஸோட போரே. ஸோ சாப்டர் 1, எந்த ஆக்ட்லயுமே சாப்டர் 1 பாத்தீங்கன்னா எதை பத்தி டீல் பண்ணா பேசிக்கான ப்ரொவிஷன்ஸை பத்தி டீல் பண்ணும். ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்டட் கமெண்ட்ஸ்மெண்ட், டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் சாப்டர் 1ல. ஸோ சாப்டர் 2ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சாப்டர் 2 பனிஷ்மெண்ட்ஸ். சாப்டர் 2 பனிஷ்மெண்ட்ஸை பத்தி டீல் பண்ணுது. இப்போ இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு பயங்கரமான கிரிமினல் இருக்கான், அவனுக்கு வந்து கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது. The court punishes and sends him to prison. ஸோ அந்த கிரிமினலுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இப்போ சாப்டர் 3 ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ். ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன? ஒருத்தர் பனிஷ்மெண்ட் ஒரு அஃபென்ஸ் செஞ்சாலும் அவரை வந்து குற்றவாளியா கருத தேவையில்லை, அந்த எக்ஸெப்ஷன்ஸ்குள்ள அவர் வந்தா. ஸோ இந்த கிரிமினல் வந்து எக்ஸெப்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றான், பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறான். எக்ஸெப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறான். ஸோ பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சவன் சும்மா இருப்பானா? தனக்கு தண்டனை கொடுத்து உள்ள அனுப்பின ஜட்ஜை பழி வாங்கணும்னு துடிக்கிறான். ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றான், வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே அபட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி அண்ட் அட்டெம்ப்ட். ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி பண்றான், சதித்திட்டம் பண்றான், தன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பினவங்களை அகேன்ஸ்டா. அதுதான் சாப்டர் 4. அதுக்கடுத்து என்ன பண்றான்னா, சதித்திட்டம் பண்ணிட்டு அந்த ஜட்ஜோட வீட்டுல இருக்கிற உமன் சில்ட்ரன் எல்லாம் கிட்னாப் பண்ணிருக்கான். அதுதான் வந்து சாப்டர் 5, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். இப்போ உமன் அண்ட் சில்ட்ரனை கிட்னாப் பண்ணிட்டானா, இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கிட்னாப் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸை மர்டர் பண்ணி அந்த பாடியை போட்டான். ஸோ அதுதான் சாப்டர் 6, அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி. அதுதான் சாப்டர் 6. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டேட், அரசாங்கம், ஸ்டேட் வந்து நுழைஞ்சிருது, இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் சாப்டர் 7, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட். அதுக்கடுத்து சாப்டர் 7, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு த ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு த ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். இப்போ ஸ்டேட் என்ன பண்ணுது, உள்ள நுழைஞ்சிருது. இவனை ஒரு வழி பண்ணணும், இந்த கிரிமினல் ஒரு பண்ணணும். எப்படி இந்த கிரிமினல் டேக்கிள் பண்றாங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அதுதான் சாப்டர் 8. அதுக்கடுத்து இப்ப இந்த கிரிமினல் என்ன பண்றான், ஐயோ நம்ம வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம வருது, நம்ம வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும். எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஒரு எம்எல்ஏ, எம்பி ஆனாதான் இந்த ஸ்டேட் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், சாப்டர் 9ல எலெக்ஷன்ஸ் பத்தி போட்டு, ஸோ எலெக்ஷன்ஸ்ல நிக்கிறான். ஸோ அதுதான் வந்து சாப்டர் 9, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ். அதுதான் வந்து சாப்டர் 9. எலெக்ஷன்ல நிக்கிறான். எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பணம் தேவை. ஸோ அதனால பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய தப்பான வழி தேவை. ஸோ அதுதான் வந்து சாப்டர் 10, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு காயின்ஸ், கரன்சி, பேங்க் நோட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ். காயின்ஸ், கரன்சி, அதுதான் சாப்டர் 10. ஸோ எலெக்ஷன்ல நிக்கிறான். எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு அப்புறம் செலவு பண்றதுக்கு பணம் தேவை. ஸோ பணம் தான் அதுக்கு அடுத்த வழி. அதுக்கடுத்து என்ன பண்றான், அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் டிரான்குலிட்டி. இவன் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதால கலவரங்கள் அதிகமாகுது, பப்ளிக் டிரான்குலிட்டி, பொது அமைதி பாதிக்கப்படுது. அதுதான் வந்து சாப்டர் 11. இப்போ பொது அமைதி பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம பப்ளிக் சர்வன்ஸை கரப்ட் ஆக்குறான், பப்ளிக் சர்வன்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து கரப்ஷனை ஊக்குவிக்கிறான். அதுதான் வந்து அஃபென்சஸ் பை ஆர் ரிலேட்டிங் டு பப்ளிக் சர்வன்ஸ், சாப்டர் 12. அதுக்கடுத்து என்ன பண்றான்னா, மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் போனதால பப்ளிக் சர்வன்ஸை யாரையுமே மக்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பப்ளிக் சர்வன்ஸ் கரப்ட் ஆனதால மக்கள் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. சாப்டர் 13, கண்டெம்ப்ட் ஆஃப் த லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ். அதுக்கடுத்து பொய்யான எவிடன்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணி ஜஸ்டிஸை வந்து நிலைக்குலைய வைக்கிறான், நீதியை நிலைக்குலைய வைக்கிறான் அந்த கிரிமினல். அதுதான் வந்து சாப்டர் 14, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். அதுக்கடுத்து இவன் இந்த மாதிரி இருக்கிறதால பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, மாரல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகுது இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால. அதுதான் வந்து சாப்டர் 15, அஃபென்சஸ் அஃபெக்டிங் பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ், டீசென்சி அண்ட் மாரல்ஸ். அதுக்கடுத்து தான் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிலீஜனை இன்வோக் பண்றான், ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை தூண்டுறான். அதுதான் வந்து சாப்டர் 16,
அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ரிலிஜன். அதுக்கடுத்து ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. கோயிலுக்கு சொந்தமா நிலம் இருக்கும், மசூதிக்கு சொந்தமா நிலம் இருக்கும், சர்ச்சுக்கு சொந்தமா காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் திருடுறோம். ஸோ அதுதான் வந்து அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சாப்டர் 17. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி திருடுறதுக்கு டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி எல்லாம் அந்த டாக்குமெண்ட் பேப்பர் எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணும். அதுதான் வந்து சாப்டர் 18, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மார்க்ஸ். அதுக்கு அடுத்து சாப்டர் 19. இது அவனை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் கிரிமினல் இன்டிமிடேஷன் பண்றான், டிஃபமேஷன் பண்றான், இன்சல்ட் பண்றான், அனயன்ஸ் பண்றான், இதெல்லாம் பண்றான். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஃபைனலா ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டாங்க, அந்த சாப்டரே முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல கொடுத்துருந்த கொஸ்டினை வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டினை வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்டோரியை படிச்சு பார்த்துட்டு இதை பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்க. உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன் செட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவா கிடைக்காது நமக்கு. யூஜிசி நெட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ டிஎன் செட் எக்ஸாம்ல பாஸ்ட் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே வச்சிருக்கேன், பாருங்க. பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இங்கிலீஷ்லயே இருக்கும், தமிழ்லயே இருக்கும். Question number 2. Who cannot enter into contract as per section 11 of the Contract Act? Section 11 படி யார் வந்து கான்ட்ராக்டுக்குள்ள என்டர் ஆக முடியாது? ஓகேவா? அதுக்கு அடுத்து டேர்ம் ரெவோகேஷன் மீன்ஸ். இதுவும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ரெவோகேஷன் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க, கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதுவும் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சின்ன நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்து கொஸ்டின் 4. when the consent of the party is not free, the contract is. அதாவது கான்ட்ராக்ட், ஒரு பார்ட்டியோட ஃப்ரீ கன்சென்ட் இல்லாம ஒரு கொயர்ஷன் மூலமா கான்ட்ராக்டுக்குள்ள கொண்டு வந்தா அந்த கான்ட்ராக்டுடைய கதி என்ன அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி வந்து இந்த டிஎன் செட்டையோ யூஜிசி நெட்டையோ எப்படி டேக்கிள் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு சிலபஸ், லா சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. லா சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. ஆஸ் பர் யூஜிசி நெட் லா சிலபஸ் அண்ட் டிஎன் செட் சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டையும் 2ஆ பிரிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூரிஸ் ப்ரூடன்ஸை 2 யூனிட்டா பிரிக்க போறோம். கான்ஸ்டியூஷனை 2 யூனிட்டா பிரிக்க போறோம். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிட், அதை 2 சப் யூனிட்டா பிரிக்க போறோம். ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட், அதை 2 சப் யூனிட்டா பிரிக்கப்போம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் 2 சப் யூனிட்டா பிரிச்சா மொத்தம் நமக்கு 20 சப் யூனிட்ஸ். So each unit is divided into 2 subunits. For example, jurisprudence அப்படிங்கிறது ஒரு யூனிட், நம்ம சிலபஸ்ல இருக்கிற ஒரு யூனிட். அத சப்யூனிட் 1, சப்யூனிட் 2னு பிரிக்க போறோம். பிரிச்சுட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸை மட்டும் கவரேஜ் பண்ணுவோம். கம்ப்ளீட் கவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து A to Z கவர் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ். ஸோ நம்ம செட்டு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் நம்மளால கரைச்சி குடிக்க முடியாது. பட் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க முடியும். அண்ட் கிளியர் ஃபோக்கஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ன டார்கெட் பண்றோமோ அதை கரெக்டா அடிக்கணும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு சப் யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளே டெஸ்ட். நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா, டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே தான் நம்ம கிளாஸஸ் இருக்கு. டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஓகே, டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே லா பேப்பர் 2 கிளாஸஸ் இருக்கும். டியூஸ்டே சப்யூனிட் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆகஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம் கிளாஸஸ். ஆகஸ்ட் 1 என்னைக்கு வருது? சாட்டர்டே வருது. ஆகஸ்ட் 1 வந்து சப்யூனிட் 1 ஃபர்ஸ்ட் யூனிட்ல சப்யூனிட் 1 எடுப்போம். ஸோ இந்த 10 யூனிட்டையுமே சப்யூனிட்ஸா பிரிக்கிறோம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்றது இந்த சிலபஸ்ல இருக்கிற ஆர்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே கூட நான் ஃபேமிலி லா எடுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் டே கூட நான் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் லா எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுல வந்து மாற்றங்கள் இருக்கும். ஸோ சப் யூனிட் 1 வந்து எடுப்போம். அதுக்கு அடுத்த நாள் சண்டேவே நமக்கு என்ன டெஸ்ட், ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். திரும்ப மண்டே உங்களுக்கு பிரேக். நீங்க என்ன பண்ணணும்? படிச்சு திரும்ப கான்செப்ட் சர்வைஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய சொந்த எஃபோர்ட்டை போடணும். அதுக்கு அடுத்து டியூஸ்டே வந்து உங்களுக்கு சப்யூனிட் 2 நடத்துவோம். அதுக்கு அடுத்து வெட்னஸ்டே என்ன ஆகும்?
சப்யூனிட் 2ல இருந்து ஒரு டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்யூனிட் டெஸ்ட் நடத்துவோம். அதுக்கடுத்து செக்ஷனல் டெஸ்ட் நடத்துவோம். 3 யூனிட்ஸ்க்கு ஒன்னா ஒரு டெஸ்ட். அதுக்கடுத்து ஃபுல் லெங்த் டெஸ்ட்ஸ் நடத்துவோம். தென் ஃபைனலா பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். என்ன பெர்ஃபார்மன்ஸ், எங்க லேக் ஆகுது அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்ம பண்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றோம் நம்ம எடிஎம் அகாடமில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தியரிட்டிக்கல் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கோர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிஎம் அகாடமி நடத்த போற இந்த கிராஷ் கோர்ஸுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, எல்லா கிளாஸஸுமே எடிஎம் அகாடமியோட ஆப்லயே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எடிஎம் அகாடமியோட ஆப்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கலாம். ஒருவேளை என்னால பார்க்க முடியல, எனக்கு காலேஜ்ல வந்து டிசர்டேஷன் ஒர்க் இருந்துச்சு, காலேஜ்ல எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, இல்ல வெளியே போயிட்டேன், உடம்பு சரியில்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா நீங்க ரெக்கார்டிங் கிளாஸும் பார்க்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நான் வந்து லா மென்டரா இருக்கேன். லா மட்டும்தான் எடிஎம் அகாடமி ஆஃபர் பண்ற சப்ஜெக்டா அப்படின்னு பார்த்தா இல்ல. இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எடிஎம் அகாடமில அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க டிஎன் செட் சூஸ் பண்ணாலும் சரி, யூஜிசி நெட் வித் டிஎன் செட் சூஸ் பண்ணாலும் சரி. ஸோ நீங்க டிஎன் செட்ல பேப்பர் 1க்கு படிக்கலாம், இல்ல டிஎன் செட்ல பேப்பர் 2க்கு படிக்கலாம், இல்ல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே சேர்த்து டிஎன் செட்டுக்கு படிக்கலாம். இல்ல எனக்கு செட் பிளஸ் நெட் வேணும்னா கூட பேப்பர் 1க்கு சேரலாம். இந்த பேப்பர் 1 கோர்ஸ் வந்து நெட்டுக்கும் சரி செட்டுக்கும் சரி. அண்ட் பேப்பர் 2க்கு மட்டும் நீங்க சேரலாம், நெட் வித் செட். அண்ட் போத் பேப்பர் 1 அண்ட் 2 நெட்டுக்கும் சரி செட்டுக்கும் சரி இந்த மாதிரி நீங்க சேரலாம். ஓகேவா? உங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம். ஸோ நீங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம எடிஎம் அகாடமியோட யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் எடிஎம் அகாடமியோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு அரிய வருஷம். நீங்க செட்டுக்கும் அப்பியர் ஆகலாம், ரெட்டுக்கும் அப்பியர் ஆகலாம். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுகிறேன்.